கும்பகோணத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை வருகிற தமிழர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய தமிழர்களின் பண்டிகையான இந்த ஜனவரி பொங்கல் பண்டிகையின் போது மாநில அரசு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும், அறிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில நிர்வாகக் குழு மற்றும் மாநில குழு கூட்டங்கள் கடந்த 3 தினங்களாக கும்பகோணத்தில் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த 3 நாள் கூட்டத்தில் குறிப்பாக அரசியல் நிலவரங்கள், தேசிய அளவில் மாநில அளவில் உள்ள அரசியல் பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விரிவாக விவாதிக்கப்பட்டு அதன் மீது பல அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் கட்சியினுடைய நூற்றாண்டு வருகிற டிசம்பர் 26 தொடங்கி ஓராண்டு காலத்துக்கு நடைபெற உள்ளது. அந்த நூற்றாண்டு விழாவை தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்கள், நகரங்களில் உள்ள வார்டுகள் அனைத்திலும் மிகச் சிறப்பாக மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடுவது என்று முடிவு செய்து அதற்கான முறையில் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. இந்த நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 1 கோடிக்கும் மேற்பட்ட பனை விதைகளை விதைப்பது, ஆற்றுக்கரைகளில், வாய்க்கால் கரைகளில், குளக்கரைகளில், ஏரிக்கரைகளில் பனை விதைகளை விதைப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். 1 கோடிக்கு மேற்பட்ட பனை விதைகள் விதைப்பது, அதே மாதிரி மரக்கன்றுகள் நடுவது போன்ற பணிகளையும் வருகிற அடுத்த ஆண்டு மார்ச் 23 மாவீரன் பகவத்சிங்கினுடைய நினைவு நாளில் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இரத்த தானம் செய்யவிருக்கிறார்கள். ஜனவரி 26 குடியரசு நாளில் தருமபுரியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கு பெறுகிற ஒரு லட்சிய பேரணி, 1,00,000 பேர் பங்கேற்கக்கூடிய லட்சிய பேரணி நடைபெற இருக்கிறது. அனைவருக்கும் கட்டணமில்லாத கல்வி வேண்டும், அனைவருக்கும் வேலை வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து அந்த மாநாடு ஒரு பெரிய பிரம்மாண்டமான அளவுக்கு நடைபெறுகிறது. அதானி போன்றவர்கள் இந்த நாட்டை சூறையாடுவதற்கு மோடி அரசாங்கத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். மோடி அரசாங்கமும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நாட்டை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதும், ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றுகிற தவறான மதவாத அடிப்படையில் செயல்படுவது அல்லது ஜாதிய முறையில் செயல்படுவது போன்றவைகளை கைவிட வேண்டும், இவையெல்லாம் நாட்டிற்கு ஆபத்தானது என்கிற முறையில் அவைகள் குறித்தெல்லாம் நாங்கள் விரிவாக விவாதித்திருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடுமையான நெருக்கடிகளை தருகிறது. குறிப்பாக மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, இவைகளெல்லாம் ஆண்டுக்கு இங்கே கட்டாயமாக 6% உயர்த்தியே தீர வேண்டும் என்று மாநில அரசுகளை, இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, குறிப்பாக மாநில அரசுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்தங்களை செய்கிறது. அப்படிப்பட்ட நிர்பந்தங்களின் காரணமாக தமிழ்நாட்டில் இந்த கட்டணங்கள்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் மிக கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தொழில்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே பத்திரப்பதிவு உட்பட குறித்து மாநில அரசு பரிசீலிக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தங்களுக்கு பல்வேறு விஷயங்களில் எப்படி மாநில அரசு குறிப்பாக முதலமைச்சர் எதிர்த்து களம் காண்கிறாரோ, போராடுகிறாரோ, அதே போன்று இது போன்ற பிரச்சனைகளிலும் எதிர்த்து நிற்க வேண்டும். இசைவான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள், இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவைகளை எல்லாம் தவிர்ப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக முறையில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக கோரிக்கைகளை முன்வைத்து ஊர்வலம் நடத்துவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது, உண்ணாவிரதம் இருப்பது போன்ற ஒரு ஜனநாயக முறைக்கு உட்பட்டு நடத்தக்கூடிய ஒரு ஜனநாயக இயக்கங்களுக்கு அங்கங்கே காவல்துறை அவங்கள்ட்ட அனுமதி வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். இது கடுமையான அதிருப்தியை உருவாக்குகிறது. மக்கள் ஒரு பிரச்சனையை சொல்வதற்கு வீதியிலிருந்து போராடத்தான் செய்வார்கள். போராடுவது என்பது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டம். அப்போ அரசு அதில் கவனம் செலுத்தி தீர்ப்பதற்கு கவனத்தை கொண்டு நடைபெறுகிற பொழுது போலீஸ், உள்ளூர் போலீஸு அங்கே தமிழ்நாடு முழுவதும் அனுமதி கொடுக்க முடியாது. எப்போ சொல்கிறாங்க? நாளை காலையில் போராட்டம்னா இன்றைக்கி இரவு நள்ளிரவு 12 மணி 1 மணிக்கு சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே இருந்த மக்கள் வந்துடுறாங்க, அவங்கள திருப்பி அனுப்ப முடியலை, போராடவும் முடியல. இப்படி நெருக்கடி இருக்குது. இத்தகைய போக்கு, இது ஒரு ஜனநாயக விரோத போக்கு. இந்த போக்குகளை காவல்துறை கைவிட வேண்டும். முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு,
ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருப்பது மட்டுமல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஆட்சிக்கு வந்த பிறகு கும்பகோணத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்கப்படும், புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் என்பது மட்டுமல்ல, அது இன்றைய தேவையாக இருக்கிறது. ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் என பிரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இசட்டு போட்டது மாதிரி இருக்குது. அந்த கடைசியில் பேராவூரணி, அங்கேருந்து மேற்கேருந்து கிழக்க பட்டுக்கோட்டை வந்து, அப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து வடக்க தஞ்சாவூர் வந்து, அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து கிழக்க கும்பகோணத்துக்கு என்கிற முறையில் ஒரு இசட்டு போட்டது மாதிரி இருக்குது. இது தவிர்க்கப்பட வேண்டும். பொதுமக்களுடைய நலன் கருதி நிர்வாக வசதிக்காக கும்பகோணத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை வருகிற தமிழர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய தமிழர்களின் பண்டிகையான இந்த ஜனவரி பொங்கல் பண்டிகையின் போது மாநில அரசு, முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும், அறிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.